அனிமா சித்தி தேவதைகள். முப்புறங்களை அழித்தவர் சுவாமி. அவருக்கு அந்தப்புறத்தில் சந்தோஷம் தருபவள் அம்பாள். இப்படி இரண்டு புறங்களைச் சேர்த்து திரிபுர சுந்தரியாகிய அம்பாள் கூப்பிட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார் ஆச்சாரியார். புராராதே அந்தப்புரமசி. அந்தப்புரனாகியான உன்னை நினைப்பதை இரத்த மாம்ச சிருங்காரமாக்கிவிட்டால் மகா தப்பு. உன்னை இந்திரிய நிகிரகத்தோடு தான் ஸ்மரிக்க வேண்டும். உன்னுடைய பாத பூஜையின் ஒழுங்கான கர்மம் அலைபாயும் இந்திரியமுடையவர்களுக்கு எளிதானதல்ல. இப்படி சொல்லி அதனால் இந்திரிய நிகிரகம் போதாத இந்திராதி தேவர்களும் அந்த அந்தப்புறத்திற்கு ரொம்ப ரொம்ப எத்தனையோ கோடி யோஜனை தூரம், அதாவது ஒரு யோஜனை என்பது 8 அல்லது 9 மைல்கள் தள்ளிதான் நிற்கின்றார்கள் என்கின்றார். நவரச ஸ்ரீசக்கரத்தில் 9வதாக உள்ள நடுமத்தியில் இருக்கின்ற சர்வானந்தமய சக்கரத்தில் அம்பாள் பதியோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதிலிருந்து ஒவ்வொரு ஆவரணமாக கோடி கோடி யோஜனைகள் தள்ளி முதல் ஆவரணம் இருக்கின்றது. அதுதான் அம்பாளின் ராஜதானியின் வெளிக்கோடி காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் இல்லை, 3 சதுரமான காம்பவுண்டுகள் உள்ளன. அந்த 3லும் ரொம்ப தள்ளி இருக்கும் முதல் காம்பவுண்டின் அனிமாச்சித்தியின் தேவதைகள் ரூபத்தில் இருக்கின்றார்கள். 9 ஆவரணங்களிலும் அநேக தேவதைகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேவதையும் மகாராஜ்யான அம்பாளுக்கு அடங்கிய அதிகாரியான உபாசகர்களோடு ஒவ்வொரு இனத்தில் அனுக்கிரகம் பண்ணும் சாக்ஷாத் அந்த அம்பாள் தரும் போஷானுக்கிரகத்தில்தான் வேண்டுமென்று இருப்பவர்களும், கிருஷ்ண லீலையில் அம்பாள் எப்படியெல்லாம் நவநவமாக எல்லையே இல்லாமல் விஷயங்களை விரித்து வைத்திருக்கிறாள் என்று நாடக ரசத்தை அவளுடைய நினைப்போடு சேர்த்து சேர்த்து ரசிப்பதற்காகவே நவாரண பூஜை என்று அந்த பெரிய தேவதா பரிவாரத்தில் ஒருத்தரும் விட்டு போகாமல் பூஜை பண்ணுகிறார்கள். இப்படி மந்திரம், இன்னென்ன உபச்சாரம் என்று தர்ம லீலை, சட்ட லீலை எல்லாவற்றையும் அந்த உபாசகர்கள் முறைப்படி அனுசரிப்பார்கள். பிரசிடெண்ட்டுக்கு பார்ட்டி வைத்தால் அவரோடு நிற்காமல் மந்திரிகள், எம்பிக்கள், அவருடைய பிஏக்கள், கார் டிரைவர், வாசலில் காக்கின்ற தர்வான் வரைக்கும் எல்லோரையும் இன்வைட் பண்ணுவது உண்டல்லவா. இந்த பரிவாரங்களாலும் நமக்கு ஒவ்வொரு நல்லதை பண்ண முடியும். அதற்கான அத்தாரிட்டி பிரசிடெண்ட் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தர்வான் சர்க்கிளில் தொடர்பு வைத்து கொள்ள முடியாதவர்கள் என்றால் சமூகத்தில் ரொம்ப கீழ்ஸ்திதியில் இருப்பவர்கள் என்று அர்த்தம். இப்படித்தான் நவாபரணத்தின் வெளிக்கோடியில் பொம்மநாட்டிகள் தர்வான்களாக, அதாவது காவல்காரிகளாக அனிமா சித்தி